அண்ணல வண்டி கிளம்பிருச்சு. தாத்தா 2வது வண்டியில் வராரு. மாஸ்டர், நம்ம ஃபைட்டர் கொண்டாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நான் சண்முகத்துக்கிட்ட அப்படி சொன்னேன். அதை புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு. ஆமாங்கய்யா, தம்பி சொல்கிறது உண்மைதான். நீங்கள் எழுதி கொடுக்க போகிறது கடை இல்லை, ஆசிரமம். பத்திரத்தை எழுதுனதே நான் தாங்கய்யா. உங்கள் பிள்ளைக்கு பயந்துட்டு ஐயா ஐயா தட்சணா என்னாச்சு? என்ன சொல்லு தட்சணா. இங்க பாரு தட்சணா, என்னாச்சு சொல்லு. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாலே கோவிலில் வச்சு எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன் முருகா. என்னை மன்னிச்சிடப்பா. அட விடு தட்சணா, இதெல்லாம் ஒரு மேட்டரா? கையெழுத்து போட்ட அவ்வளவுதானே. சரி எந்திரி 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 எந்திரி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்திரி தட்சணா, பாத்துக்கலாம் வா. ஏய் தூக்குங்கப்பா, எந்திரி. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஒன்றும் இல்லை தட்சணா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, வா. என்னடா அனலு அக்காளுங்க ஆசிரமத்தை வச்சுனுக்குறாங்க. உள்ளம் வந்தால் எங்கே செல்லும் தத்தித்தாவிட ஆறுகள் 100 உண்டு. உள்ளம் நந்தால் எங்கே செல்லும் நம்பி வேண்டிட ஆலயம் கோடி உண்டு. எங்கள் கோவில் ஒன்றே ஒன்றே, இந்த கோவிலை நீங்கிட எங்கே செல்வோம், எங்கே செல்வோம்? தட்சணா ஐயா வணக்கம். அப்பா என்ன மன்னிச்சிருக்குப்பா. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. ஆசிரமம் கைமாறினதுக்கு அப்புறம் எம்எல்ஏ சீட் கிடைக்குங்கிற ஆசையில அக்கா ஆபீஸுக்கு போனேன். ஆனா அக்காவை பார்க்க விடாம அவங்க ஆளுங்க என் கூட தகராறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அக்கா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான்னு.
போய் கேஸ் போட்டு என்ன போலீஸ்லயும் மாட்டி விட்டுட்டான். அப்பா, எனக்கு அரசியல் வேணாம்ப்பா, என்ன எப்படியாவது வெளியே எடுத்துருங்கப்பா. கெட்டவங்க கிட்ட இருந்தே வெளியே வந்துட்ட, இதுல இருந்து வர்றது ஒரு மேட்டரா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா 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 ஏன்? வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லடா அண்ணா, நான் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்டாட்டி, ஒரு புள்ளன்னு சரி. கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் வாழ்ற சாதாரண குடிமகனா நானு. எங்க அண்ணா வேற திருத்திட்டாரு. யார் எங்களுக்கு பேட்டா தருவா? என் குடும்பத்துல யார் நான் காப்பாத்துவா? அதுக்கு நீ தானா ஒரு வழி சொல்லணும். நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிளானோட தான் கேட்குறேன். என்ன வழி நீயே சொல்லு. என்ன உங்க கூட சினிமாவில் சிம்பா சேர்த்து விட்டுருக்கா? உங்களுக்கே தெரியும் நான் நல்லா அடி வாங்குவேன்னு. நீ அடி வாங்கு. அடி வாங்குறவனை விட அடி வாங்குற மாதிரி நடிக்கிறவன் தான் சினிமாக்கு தேவை. அதுக்கான முழு தகுதி உனக்கு இருக்கு. சேர்த்தலாம். தேங்க்ஸ் வெல்கம். டேய், அண்ணன் ஜிம்முக்கே போகாம ஜிம்பாய் ஆயிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் தமிழ், செகண்ட் தெலுங்கு, மூணாவது ஹிந்தி, அப்புறம் சைட் ஹாலிவுட் தான்டா. இங்கிலீஷ் தெரியாதுண்ணா உங்களுக்கு தான். டேய், அண்ணன் இங்கிலீஷ் பேசி நீ பார்த்தது இல்லடா. கோயிங் ஸ்டில் அண்ணா போடா சிலரா. தமிழகத்துக்காக தன் வாழ்க்கையே தாரை வார்த்து கொடுத்த அக்கா ரங்கநாயகி அவர்களை இங்கே கூடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறேன். அக்கா அக்கா அக்கா, ஏ குட்டிராணி, அக்கா உன் கூட கொஞ்சம் பேசணும்க்கா. ஏக்கா, உன் உண்மையான பேர் குட்டிராணி தானே? 15 வயசுல சில்குவார்பேட்டையில் பலான தொழில் ஆரம்பிச்சதானே நீ? அங்கே வந்துட்டு போன கவுன்சிலர் ஒருத்தனை பிடிச்சி அவன் மூலமாக எம்எல்ஏ கரெக்ட் பண்ணி அவனோட கீப்பர் சேஃபாக செட்டில் ஆகிட்டான். அப்புறம் என்ன, உன்னோட தயவில் எம்எல்ஏ மந்திரி ஆகிட்டான். மந்திரி ஆனதும் உன்னோட பாலியல் ட்ரிக்ஸ்லாம் பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ண, அந்த மனுஷனை தூண்டி விட்டு தனி கட்சி ஆரம்பித்து கட்சி டெவலப் ஆனவொடனே பாவம் அந்த மனுஷனை போட்டு தள்ளிட்டு அவன் இடத்துக்கே வந்துட்டான். அடித்து பிடிச்சி ஆட்சியை தீர்மானிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். இன்னைக்கு உன்னால் எத்தனை பேர் வீடு போய் இடம் போய் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. பாவம் அந்த அனாதை பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? பெற்றவங்க யாருன்னு தெரியாதவங்களுக்கு அந்த ஆசிரமம் தாண்டி அப்பா அம்மா இருந்துச்சு. அதையும் அடித்து பிடிங்கி அவங்க நடுரோட்டுக்கு கொண்டு வந்துட்டல. அதே நடுரோட்டில் நீ ஒரு நாள் நாதி இல்லாமல் செத்து கிடப்பாரு. என்ன மிரட்டுறியா? சவால். அன்னைக்கு சொன்னியே வந்த வேலையை மட்டும் பாருன்னு. சினிமாவில் வில்லன் நானும் தான் வந்தேன். இனிமே உனக்கு வில்லன் நான் தாண்டி. எப்படி பெரும்பாற்றம் பாரு. என்னங்க சத்தம்? என்னை தூக்குறதால அவன் சொத்தை வைக்கிறத தடுத்துலான்னு தப்பு கணக்கு போடாத. ஊட்ட பார்த்தல, நல்லா சும்மா டம்மி. என்னை கொன்னா கூட உனக்கு எந்த யூஸும் இல்லை. ஆட்டம் போடுறது மட்டும்தான் அக்கா. எல்லாம் டிசைட் பண்ணுறது வாப்பா தான். நீ தூக்கணும்னா வாப்பாவை தான் தூக்கணும். வாப்பா அது யார்? அக்காவோட நிழல் தான் வாப்பா. எங்களை மாதிரி பினாமி கேக்கு சொத்து வந்ததும் அடுத்த செகண்டே அது வாப்பாவோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இடத்த வித்து தர்றது, சுவிஸ் பேங்க்ல பணத்தை போடுறது, எலெக்ஷனுக்கு பணம் தர்றது, அக்காவை யாராவது எழுத்து பேசினா அவங்கள காலி பண்றது, இப்படி எல்லாமே வாப்பா தான். அவன் எத்தனை பேரை கொண்டான்னு அந்த கடலுக்கு மட்டும்தான் தெரியும். முடிஞ்சா அவனை தூக்கிப்பாரு. அப்படி அவனை மட்டும் தூக்கிட்டேன்னு வையே, உன் ஆசிரமம் உனக்கு கிடைக்கும். ஆனா அவனை தூக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஊருக்குள்ள நல்லவன் மாதிரி நடிச்சு பெரிய விசுவாசமான கூட்டத்தையே கூட வச்சிருக்கிறான். மீனுக்குள்ள 1000 முள் இருந்தாலும் தொண்டையை கவருது ஒருத்தர் தூண்டில் முள் தாண்டா. உன் வாப்பாக்கு தூண்டில் நான் தான், முள்ள நான் தான் தூக்குறேன்டா.
வீட்டுக்குள்ள நல்ல மாதிரி சுத்திட்டு இருக்கியா? ஏ வாப்பா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். தைரியம் இருந்தா தனியா வாடா. யார்ட்ட என்ன பேசுற? சலாம் அலைக்கும் பாப்பா. அதனால இந்த ஏரியாவில் வச்சு அவனை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதே மார்க்கெட்ல வச்சு அவனை தூக்குறான். கேரவன்ல கொஞ்சம் ஏசி கம்மியா இருக்கு. மச்சான் இவன் தான் ஹீரோ. வாங்க சார். வாவ், வாட் அ கிரவுட். மேல யாரும் இல்ல சார். இல்லையா? என்ன பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம்? இது மார்க்கெட் சார், எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும். ஒண்ணு அப்ப இனிமேட்டுக்கு கை கொடுங்க, நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. தைரியமா கொடுங்க, நான் தான் ஹீரோ. சார் 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 விடுங்க சார், டியூஷன் போல விடுங்க சார். தப்பிச்சிட்டானே பையன், கொஞ்சம் ஸ்ட்ராங் சார். நீங்க ரொம்ப வீக். என்னோட எல்லா படத்தோட சீனும் இனிமே இந்த மார்க்கெட்ல தான் ஷூட் பண்றோம். ஏன் சார்? தியேட்டர்ல என் படத்தை பாக்குறது கூட்டம் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காவது கூட்டம் வரதுல பரவாயில்ல. சார் சூப்பர் சார். குட் ஈவினிங் மாஸ்டர். சார் ஃபைட்டோட சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு ஆளினால் நான் தான். இப்ப என்ன, எங்க அம்மாவை கொண்ட வில்லனோட ஏரியாக்கு வந்து பஞ்சு டயலாக் பேசி அவன்கிட்ட ஃபைட் பண்ணி பாட்டே கலப்புறேன். கரெக்டா? கரெக்ட் சார். மாஸ்டர், மாலத்தீவுல மாங்காய் வித்த காசுல படம் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஊருக்கு திரும்பி போனா ஒன்னு பணத்தோட போவேன், இல்லனா மாங்காயோட போவேன். இப்ப என்ன பண்ற மாஸ்டர்? கார்ல வந்து வேகமா வந்து நின்னீங்க சார். டோர் திறந்தீங்க, இறங்குனீங்க. 96 ஃப்ரேம்ஸ்ல தப்ப 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 தான் ஓடி வந்தீங்க சார். வந்து நின்னு பார்த்தா அம்மா செத்து கிடக்காங்க. கோவப்பட்டீங்க, ஆக்ரோஷப்பட்டீங்க. நிமிர்ந்து பாத்தீங்க, வில்ல கூட ஒரு 20 பேர். அங்க இருந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு சார். என்ன அருவாளை கடிச்சிட்டு அந்த இடத்துல தொங்குறான்? யார் இவன்? எங்க போறான்? லிஃப்ட் வேலை செய்யலையா? கட் 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 கட். சார் எங்க சார் பாக்குறீங்க? அண்ணா, சாரி மாஸ்டர், பார்த்த வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் க்ளோஸ் போய்க்கலாம். கேமராமேன் சார் க்ளோஸ் வைங்க. என்ன நடக்குதுங்க? அது பேக்ரவுண்ட்ல வாப்பா தூக்க போறாங்க. ஏன் கீழே விழுந்துட்டாரா? மொத்தமா தூக்க போறாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தூக்க சொல்லு. எப்படி சொன்னா உங்களே ஓகே, ரெடி, ஒன் மோர். சார் அப்படியே சிரிச்சிட்டு டர்ன் பண்ணுங்க சார். அப்படியே திரும்புங்க சார். நல்லா சிரிங்க சார். அண்ணல வாப்பா வரார். இவரு இங்க தான் இருக்காரா? கிழிஞ்சது போ. இங்க ஆய் போகாம விட மாட்டேன்டா. நீ கட் சொல்ற? நீ டைரக்டர், நான் டைரக்டர். சொன்ன டயலாக் ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ டைரக்டர், நான் டைரக்டர் கேக்குற. யார் அது? இந்த டக்கர் படத்துல நடிச்சானே அவன் தான் ஹீரோ. அவனா? சொல்றது ஒழுங்கா செய். ஒன் மோர். என்ன இவன் இந்த சொல்றான்? யோ அப்படியே மச மச நிக்கிற. வாங்க, நில்லியாங்க, நில்லியா. இவன் என்ன ஸ்ப்ரே கொடு. ஏய் ஸ்ப்ரே வேணா, ஒண்ணே வேணா. போடா. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். இந்த டேக்காவது ஓகே பண்ணடா. சாரி மம்மி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அங்க பார்த்து சொல்றா.
பக்கா பிளான். பிளான் பக்கா. ம். யோகி மச்சான் ஒண்ணு பயப்படாத. பிரபு வா வா வாங்க 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 ஏறுங்கடா. டேய் வராங்கடா வராங்க.